ஹாய்ங்க. இன்னைக்கு யூஜிடிஆர்பில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹேலே ஹெல்மட்டியன் தியரத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணும். அது வந்து சால்வும் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2x2 இல்லைன்னா 3x3 ரோவும் காலமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை அதுவே என்ன பண்ணிக்கும், ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது சம்திங் கொடுத்துட்டு அந்த வேல்யூவை ஈக்குவேஷன் பண்ணி சால்வ் அவுட் பண்ணாலும் நம்ம கரெக்டான கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? யூசஸ் த ஹேலே ஹெல்மட்டியன் தியரம். ஓகேங்களா? ஹேலே ஹெல்மட்டியன் தியரத்தை யூஸ் பண்ணி என்னெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஹையர் பவர்ல இருக்க ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ல ஏயோட ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2, 4, 1, 3ன்னு கொடுத்துட்டு இதுல ஏ பவர் 4ஓட வேல்யூ கண்டுபிடிங்க, ஏ பவர் 8ஓட வேல்யூ கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூவை 4 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். ஓகேங்களா? அதை ஹேலே ஹெல்மட்டியன் தியரத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று என்னது அப்படின்னா, இந்த இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே பொதுவாகவே ஒரு மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா அப்படின்னாலே அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலரா இருக்கணும். நான் சிங்குலரா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த தியரம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பவர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த மேட்ரிக்ஸோட பவர் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்த இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்து டு வெரிஃபை ஹேலே ஹெல்மட்டியன் தியரம். எப்படி அந்த தியரத்தை வந்து வெரிஃபை பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் புரியும், ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஈகன் வேல்யூல இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். இதுல வந்து ஏ அப்படின்னு ஏ பவர் 4 கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம், ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம், அது மட்டும் தான் இங்கே கொஞ்சம் தப்பாரு. ஓகேங்களா? கவனிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மீன்ஸ் ஏ மைனஸ் லாம்டா ஹை. ஓகேங்களா? இது மாடுலஸ்ல போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டா கிடைக்கும் அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 3 லாம்டா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல லாம்டாக்கு பதிலாக ஏ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேப்பா, சூப்பர் பாஸ். ஓகே, டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக், அதாவது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாம்டா இருக்கிறதுல ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். அதுல லாம்டா போல இது கொடுக்கும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதாவது ஏ ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ, அதே மாதிரி ஏ இன்வெர்ஸோட ஐயை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதே ஏ இன்வெர்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஃபார்மேட் தான். நமக்கு தேவைப்படும் போது எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஷோ தட் மேட்ரிக்ஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துட்டு இஸ் சாட்டிஸ்ஃபை ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன பண்ணாங்க, ஹேலே ஹெல்மட்டியன் தியரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லாம உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன்னு எடுத்துக்கோங்க. இது S1 அப்படின்னா என்ன, S2னா என்ன, S1 அப்படிங்கிறப்போ இது இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஈகன் வேல்யூ, அந்த ஈகன் வெக்டால என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ S1னா என்னது அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூவை ஆட் பண்றது. ஸோ டயகனல் வேல்யூ ஆட் பண்ணோம்னா 2. S2னா என்னது அப்படின்னா இந்த வேல்யூக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 - 4, ஸோ +4i 5. ஓகேங்களா? S1னா இந்த வேல்யூ ஆட் பண்றது, S2 அப்படின்னா இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபார்முலா. இதுல இந்த S1 S2 வேல்யூ மட்டும் கொடுங்க. இந்த ஈக்குவேஷன் பத்தி என்னடா இதெல்லாம் மனப்பாடமா நினைக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ S1 S2னால கூட பயந்துடாதீங்க, இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம். எப்ப படிச்சிருக்கோம் பாருங்க, x² மைனஸ் படிச்சிருக்கோமா, இதை எங்கேயாச்சும் ஞாபகம் இருக்குங்களா, ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டி எக்ஸ்
பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டா குடிச்சிருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் அதாவது ரூட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருந்தா எக்ஸோட வேல்யூ 2 எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இது ஒரு ரூட் ஆல்ஃபா இது பீட்டா அப்படின்னா ஓகேங்களா. இதை எக்ஸ் இது ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த மாதிரியான ஃபார்மேட்ல போடுவோம். அதான் இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் ஞாபகத்துல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இது புதுசுன்னு நினைச்சிடாதீங்க ஓகேங்களா. ஸோ S1 S2 வேல்யூ அப்ளை பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ண போறோம். ஸோ அப்போ பண்ணணும் அப்படின்னா லாம்டாக் பதிலாக ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வெரிஃபை பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ வெரிஃபை என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் A ஸ்கொயர் கண்டுபிடிங்க. A இன்ட்டு A இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா. -2A அப்புறம் +5A ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னா A ஸ்கொயர் வேல்யூ எடுத்தது எழுதியாச்சு. -2A இங்கே பிளஸ் ஆக்கிட்டு -2 என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. +5 I அப்படிங்கிறப்ப 1001 அழகு அணி யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1001 5 மல்டிபிள் பண்ணும்போது 5001. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். -3 -2 ஸோ -5 + 5 0 ஓகேங்களா. இங்கே -4 + 4 0 இங்கே 4 இங்கே -4 இருக்கு 0 இங்கே -3 -2 -5 + 5 0 புரியுதுங்களா. அவ்வளவுதான் கான்செப்ட். ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ் நம்ம நல்லா நீங்க கிளீனா தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இது டக்குனு புரிஞ்சிடும். அவ்வளவுதான் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வெரிஃபை கேலே ஹெர்மைட்டியன் தியரம் மேட்ரிக்ஸ் கொடுத்து 3 அதாவது 3x3 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு ஹேலே ஹெர்மைட்டியன் தியரத்தை நமக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம என்னால என்ன பண்ண முடியும் அதை யூஸ் பண்ண முடியும். அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது ஒரு மேட்ரிக்ஸ் கீழே ABCDல மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது எதுக்கு வந்து நமக்கு ஹேலே ஹெர்மைட்டியன் தியரம் யூஸ் பண்ண முடியும்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. சோ நீங்க அதுக்கும் தயாரா இருங்க. ஏதாவது ஸ்கொயரா இருக்கணும் ஓகேங்களா. 3 ரோனா 3 காலம் இருக்கிற மாதிரி இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அந்த தியரத்தை யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ இதுக்கு நமக்கு என்ன தெரியும் ஈக்குவேஷன் ஃபார்மேட் அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் தெரியும். இதுல S1 S2 S3 அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி என்ன சொல்றேன் அப்படின்னா ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் லைட்டா சொல்றேன் கவனிங்க. S1 அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூவை ஆட் பண்றது கிடைக்கும் 1 + 1 2 -3 அப்படிங்கிறப்ப -1. அடுத்து S2 அப்படின்னா இந்த இருக்குல்லையா அந்த டயகனல் வேல்யூவோட மிரர் வேல்யூவை ஆட் பண்றது ஓகேங்களா. அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ அந்த 1 இருக்கு இல்லையா இந்த 1க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இதை கிராஸ் பண்ணி இங்க பாருங்க இப்போ இந்த வேல்யூ மட்டும் ஓகேங்களா. அப்போ -3 -6 அடுத்து இந்த 1க்கு 1 எதிர இந்த ரோல இருக்கு இந்த செகண்ட் ரோலையும் இந்த செகண்ட் காலத்துலயும் இருக்கு. ஸோ இதை மறைச்சிட்டீங்க அப்படின்னா 1 2 3 3 அப்போ 1 × 3 3 -6 ஓகேங்களா. அடுத்து இந்த -3க்கு -3 இந்த ரோலையும் இந்த காலத்துலயும் இருக்கு இந்த ரோலையும் இந்த காலத்துலயும் இருக்கிறதுனால 1 -2 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து S3 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க ஓகேங்களா. இதுக்கு மாடுலஸ் இப்படி ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோங்க இந்த ரோ இந்த காலம். ஸோ இதே போல ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்ல நமக்கு 12th இருக்கும். ஸோ இதுல கன்ஃபியூஷன் நீங்க ஆக வேண்டாம் ஓகேங்களா. அடுத்து x3 அப்படின்னா இந்த வேல்யூக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிட்டர்மைன் கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. ஸோ டிட்டர்மைன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க வரும் ஓகேங்களா. இது மாடுலஸ் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க 1 எடுத்து எழுதிட்டு இந்த ரோ இந்த காலம் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 12th புக்கை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இதுல எல்லாம் டவுட்டே வராது ஓகேங்களா. ஸோ 12th புக்ல A இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இது நம்ம 10th 11th 12thலயே கம்பல்சரி இந்த மேட்ரிக்ஸ் பத்தி படிச்சிருப்போம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு உங்களுக்கு டவுட் இருந்தது ரொம்ப நாளாச்சு ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா 11th 12th புக் 10th புக் எடுத்து பாருங்க. அதுல A ஸ்கொயர் எப்படி கிராஸ் பண்றது அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கணும் ஓகேங்களா. அப்பதான் அந்த மேட்ரிக்ஸ்ல நமக்கு பயமே இல்லாம போடலாம். ஓகே இப்போ டிட்டர்மைன் கண்டுபிடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு ஸோ 1 × இந்த ரோ இந்த காலம். ஸோ -3 -6 அடுத்து -1 ஓகேங்களா. இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும் செகண்ட் ஒனுக்கு ஓகேங்களா. ஸோ டிட்டர்மைன் கண்டுபிடிக்கும் போது ஓகேங்களா. ஸோ -1 இருக்கிறதுனால +1 போட்டுட்டு இந்த ரோ இந்த காலம். ஸோ கிடைக்கும் +6 -9 ஓகேங்களா. அடுத்து இந்த 2 எடுத்து எழுதிக்கோங்க இந்த ரோ இந்த காலம். ஸோ -4 -3 ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணி போட்டீங்க அப்படின்னா -26 கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல S1 S2 S3 வேல்யூஸ் அப்ளை பண்ணுது ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓன்
ஹேலே ஹெர்மிடியன் தியரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதோட ஃபார்மேட் என்னது, இதுக்கு ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல அப்படியே என்ன பண்ணுங்க, ஏஏ சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ இது நீங்க ஏ கியூப், இந்த ஏயை வச்சு ஏ கியூப், ஏ இன்ட்டு ஏ அடுத்து ஏ ஸ்கொயர் அடுத்து ஏ, இந்த ஐ எல்லாத்தையும் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கிடைக்கும். இது யூஸ் பண்ணா 0 கிடைக்கும். எக்ஸப்ட் நான் இது போடல. ஓகேங்களா, அவ்வளவு பெரிய கொஸ்டின் தேவையில்லை அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபைண்ட் A4 when ஏயோட வேல்யூ இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A⁴ சொல்லியிருக்காங்க. இதை நார்மலாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா A போட்டு இந்த A 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, போட தெரிஞ்சு அப்படின்னா டக்குன்னு போடலாம். இது அதான் நீங்க இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், S1 S2 வேல்யூ வேணும். அப்போ S1னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 கிடைக்குது. S2 அப்படின்னா இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும், -1 -4 ஸோ -5. ஓகேங்களா, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது, லாம்டா ஸ்கொயர் S1 லாம்டா பிளஸ் S2 = 0. இதுல S1 S2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைக்குது. இது ஓன் ஃபார்மேட் வேணும், கேரக்டரிஸ்டிக்கோட ஓன் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா லாம்டா இருக்கிறதுல ஏன்னு கொடுங்க. ஓகேங்களா, சோ ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா A² - 5y = 0. ஓகேங்களா, இந்த -5 அங்க போனா என்ன ஆயிரும் அப்படின்னா +5y ஆகி A² வேல்யூ 5y கிடைக்கும். அப்ப நமக்கு A⁴ தானே இருந்தாங்க. அப்ப A⁴ வேணும்னா A² × A² எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்ப A⁴ இருந்தாங்க அப்படின்னா A² × A² எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம A² வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 5y. சோ 5y × 5y 5i அப்படின்னா ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் 5005. அதே மாதிரி 5005 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் இதே கொஸ்டின்ல A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அது எப்படி ஃபைன் பண்றதுன்னு இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன சொன்னேன், நம்ம கேலே ஹெர்மிடியன் தியரத்தை யூஸ் பண்ணி பவர், ஓகேங்களா, ஏக்கு மேல எவ்வளவு பவர் கொடுத்தாலும் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் ஈஸியஸ்டா. அதே மாதிரி A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுல இதுல எப்படி A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்க சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா அடுத்து 1 வேர்டுக்கு போயிட்டேன். ஸோ அதனால இங்க சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, கவனிங்க, இப்போ நமக்கு A² = I கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுக்கு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மேட் இல்லையா, A² = 5y எடுத்து எழுதிருக்கீங்க. இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப இந்த சைடு A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு A கேன்சல் ஆயிடும். இன்வெர்ஸ் அப்படிங்கிறப்போ 2 - 1ங்கிறப்ப A கிடைச்சிடும். இந்த சைடு ஐயோட A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா A இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஐயோட A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணா A இன்வெர்ஸ் தான் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஐயோட A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா A இன்வெர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போறோம், நமக்கு A இன்வெர்ஸ் தானே வேணும். இந்த 5 அந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ 1/5 × A. ஸோ 1/5 × A வேல்யூ கொடுத்துருந்தாங்களே அதை எடுத்து அப்படி எழுதியாச்சு. புரியுதுங்களா, எதுவும் டவுட் இல்லையே, ரொம்ப ஈஸி தான். இல்ல அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா போகணும் அப்படின்னா ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 1/mod A × Aj அப்படிங்கிறது நார்மல் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம A இன்வெர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த தியரத்துல எப்படி போடுறது அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்க, if the characteristic equation of the matrix A is கொடுத்துட்டாங்க, then prove that A inverse = A - 1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்படி கேட்பாங்கன்னு சொல்லல, இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா A² - A - 1 = 0 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்ப இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மைனஸுக்கு வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, அப்ப என்ன கிடைக்கும், A² இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம A இன்வெர்ஸ் தேவைப்படுறதுனால இதோட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு A இன்வெர்ஸ் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது ஃபுல்லா இந்த ஹோல் வேல்யூட நான் A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல ஒரு A கேன்சல் ஆயிட்டு வெறும் A மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இதுல A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், A - A இன்வெர்ஸ் அப்படின்னா இது 5 ஆயிரும். A - A இன்வெர்ஸ்ங்கிறப்ப இது என்னவாயிரும், 5 ஆயிரும். மைனஸ் இதுல ஒரு A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது A இன்வெர்ஸ் = 0. இது ஹோல் வேல்யூவையும் A இன்வெர்ஸால நான் மல்டிபிள் பண்றேன். இந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், ஓன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த லாம்டாக் பதிலாக ஏன்னு மாத்தினதுக்கு அப்புறமாக்க இந்த A இன்வெர்ஸால மல்டிபிள் பண்றேன். ஓகேங்களா, இது A இன்வெர்ஸால மல்டிபிள் பண்ணும்போது இது A ஆயிருது. இங்க A இன்வெர்ஸ்ங்கிறப்ப I, இதுல A இன்வெர்ஸ் = 0. இதுல எனக்கு A இன்வெர்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், A இன்வெர்ஸ் = A - I. ஐனாலும் 1னாலும் ஈக்குவல் தான். ஓகேங்களா, இந்த தியரம் புரியுதா. இந்த மாதிரி வேற தியரம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப சூஸ் தி கரெக்ட் ஒன் வந்தாச்சு பாருங்க.
ஹேலே ஹெர்மடியன் தியரி இஸ் அப்ளிகபிள் ஃபார் த எந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஹேலே ஹெர்மடியன் தியரத்தை எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இந்த ஈக்குவேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இங்க பாருங்க இந்த வேல்யூ எப்படி இருக்கு, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ லோயரோ அப்போரோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்க வேல்யூ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட்ஸா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 - lambda 2 - lambda 5 - lambda அப்படி எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ 2 - lambda 2 - lambda 5 - lambda அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இதோட பாலினாமியல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாலினாமியல் வேற, பாலினாமியல் ஈக்குவேஷன் வேற. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேற, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேற. பாலினாமியல் அப்படின்னா 0 வராதுங்க, ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணாதான் 0 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்க இதுல இதை ஆட் பண்ணும்போது 5 கிடைக்குது. அப்போ S1 வேல்யூ 5, அடுத்து S2 வேல்யூ இதுக்கு டிட்டர்மின் கண்டுபிடிங்க 6 + 1 ஸோ 7. ஸோ இது எங்க வருதுன்னு பாருங்க, என்ன ஃபார்மேட்டு, லாம்டா ஸ்கொயர் தெரியுதா, சாரி, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 = 0ங்கிறது ஃபார்மேட்டு. ஸோ லாம்டா ஸ்கொயர் S1 வேல்யூ 5 லாம்டா, S2 வேல்யூ 7 = 0 போட மாட்டேன். = 0 போட்டேன் அப்படின்னா அது ஈக்குவேஷன் மாதிரி இங்கே பாலினாமியல் கேட்டிருக்கிறதுனால போட முடியாது. ஓகேங்களா, இஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு இதுல A² எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னா ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 1005 கொடுத்துருக்காங்க. இதுல S1 வேல்யூ இதோட ஆட் பண்றது, ஸோ 6. ஓகேங்களா, அடுத்து S2 வேல்யூ இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்காது. ஓகேங்களா, ஸோ 5 மட்டும் தான், 5 - 0ங்கிறதுனால 5 போட்டேன். ஓகேங்களா, ஸோ லாம்டா ஸ்கொயர் S1 லாம்டா, ஸோ 6 லாம்டா பிளஸ் 5 = 0. ஓகேங்களா, ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 = 0ங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணலாம், இதில் லாம்டாக்கு பதில் ஏன்னு ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா A² - 6A + 5 = 0. நமக்கு A² வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிட்டு மைனஸ் இருக்கிறது போனால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இருக்கிறது போனால் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, இதோட ஐ சேர்த்துக்கலாம். ஸோ A² வேல்யூ 6A - 5i. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, the characteristic equation of a 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 3x3 மேட்ரிக்ஸ்ல இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆனிச்சு அப்படின்னா இதுல S3 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. S3 இதுல S3 இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் கொடுத்துட்டு இதுல S3ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இது ஹேலே ஹெர்மடியன் தியரி ஃபார்மேட் தான். இதுல S3ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். S1 என்னது, S1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நமக்கு S1 கேட்கல. அடுத்து S2 என்னது அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட். இல்ல, இந்த சம் ஆஃப் தி மிரர் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா S2. இதுல S3 தான் நமக்கு இருந்தாங்க. S3 என்னது அப்படின்னா டிட்டர்மைன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, S1 ட்ரேஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா, அடுத்து இதுல ரெண்டுல தான் ஒரு ஆன்சர். நீ S1 என்ன, S2 என்ன, S3 என்ன. S3 அப்படின்னா என்னது அப்படின்னா டிட்டர்மைன்ட் ஆஃப் எலிமெண்ட். ஓகேங்களா, அடுத்து determinant of the matrix. S3 என்னது, determinant of matrix. Okay, if the characteristic equation of the matrix A யோட வேல்யூ கொடுத்துட்டு இதுல lambda square plus S1 lambda plus S2 = 0 அப்படின்னா இதுல S1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. S1 என்னங்க, S1 என்னது, இந்த வேல்யூஸ் ஆட் பண்றது. வேல்யூஸ் ஆட் பண்ண கிடைக்கும் 8. ஓகேங்களா, சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். நம்ம இதுல ஈகன் வேல்யூல படிச்சிட்டோம். இருந்தாலும் சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூ அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் இந்த டயகனல் வேல்யூஸ் ஆட் பண்றதுதான். ஸோ என்ன கிடைக்கும் 8. ஓகேங்களா, இந்த சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் அப்படின்னா λ1 + λ2 + λ3 இது எல்லாத்தையும் ஆட் பண்றது இந்த வேல்யூ. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் என்னது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிட்டோம். அந்த கொஸ்டின் தான் இங்க ரிப்பேர் வந்துருச்சு. இஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, then which one of the following is correct. இது ஏயோட வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிறதுல எது உனக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா. அங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி வரும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி வரும், லாம்டா ஸ்கொயர் கியூபிக்ல, ஸோ லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S3 = 0ன்னு வரும் இல்லையா. ஸோ S1 என்னது, இந்த வேல்யூல ஆட் பண்றது. ஸோ 4. அப்போ லாம்டா கியூப் 4 லாம்டா ஸ்கொயர். இது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இங்க பாருங்க, இதுலயே இது மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. நான் இதோட ஆன்சரை முடிச்சுக்கிறேன்.
ஓகேங்களா. அடுத்து S2 S3 கண்டுபிடிக்க வேலை இல்லைங்கிறதுனா இதோட முடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்து எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை சரிங்களா, எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன தியரம் அப்படின்னா ஹெலே ஹெர்மேட்டியன் தியரம். ஓகேங்களா, புரியுதுங்களா. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.